கடாய் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 1/4 கப் ரவை எடுத்துக்கலாம். ரவையை நல்லா வறுத்துக்கணும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுக்கணும். லேசாக பொன்னிறமாகிற வரைக்கும் வளர்க்கணும். 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வறுத்துக்கலாம். பட்டரும் ஆட் பண்ணிக்கலாம், நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம், உங்களோட இஷ்டம் தான். நான் 250 ml பால் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ரவை நல்லா சாஃப்ட் ஆகணும், நல்லா வெந்து வரணும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ரவை வேகணும். ஒரு 3/4 கப் நான் வந்து பால் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கைவிடாத கிளறணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாத கிளறிக்கலாம். சுகர் நான் எடுத்து வச்சுருக்கேன். சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களோட ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கைவிடாத கிளறிக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட் எனக்கு பத்தலை, ஸோ நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ரோஸ் எசன்ஸ் இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் உங்களுக்கு வேணும்னா இதை ஆட் பண்ணிக்கலாம். 2 ட்ராப் ரோஸ் எசன்ஸு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா கலந்துக்கலாம். கைவிடாத கிளறிக்கணும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. டேஸ்டியான மில்க் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.